GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா அரசு மருத்துவமனை கடந்த 1982 36 படுக்கைகளுடன் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தது. தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளில் நவீன பரிசோதனைகளுடன் உள்கட்டமைப்புகளுடன் மேம்படுத்தப்பட்ட 108 படுக்கை வசதிகளுடன் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவும் தொடங்கப்பட்டது. மருத்துவமனைக்கு தேவையான 7 மருத்துவர்கள் 15 செவிலியர்களும் முழுமையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இங்கு ஒரு பல் மருத்துவர் மற்றும் 11 மருத்துவமனை பணியாளர்கள் மட்டுமே தேவை உள்ளது. இந்த நிலையில்தான் 28ஆம் தேதி இரவு வாகன விபத்தில் தலையில் காயமடைந்த ஒரு இளைஞரை அப்பகுதி மக்கள் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அந்த இளைஞருக்கு தையல் போட ஒரு செவிலியர் கூட வரவில்லை. செவிலியர்கள் மருத்துவர் அறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவசரம் கருதி இளைஞரின் தலையில் இருந்து ரத்தம் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்ற மனிதாபிமான அடிப்படையில் அங்கிருந்த சாதாரண தினக்கூலி பணியாளர் ஜீவா என்ற பெண் இளைஞரின் தலை காயத்திற்கு தையல் போட்டுள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இந்த சம்பவத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் கூறும்போது, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய மருத்துவமனை இது. ஆனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்த பிறகு மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை என்று காரணம் சொல்லி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பிவிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். 108 மிக அவசரமாக வரும் சில நோயாளிகளுக்கு இடையில் அவசர சிகிச்சை அளித்தால் மருத்துவக் கல்லூரி போகும் வரை உயிரிழப்பு இருக்காது என்று ஆலங்குடி மருத்துவமனைக்கு வருவார்கள். ஆனால் அவர்களை இறக்கி கூட பார்க்காமல் ஆம்புலன்ஸ்களிலேயே வைத்துக்கொண்டு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றி அனுப்ப அரை மணி நேரம் எழுதுவார்கள். பல மணி நேரங்களில் நீங்கள் எழுதும் நேரத்தில் நாங்கள் மருத்துவக் கல்லூரியே போய்விடுவோம் என்று 108 ஊழியர்கள் வேகமாக போன சம்பவங்களும் உண்டு. இப்படி எந்த மருத்துவமும் பார்க்காமல் திருப்பி அனுப்புவதால் நோயாளிகள் வருவதையே குறைத்து கொண்டனர். இதனால் புதிய பெட் வார்டுகள் பூட்டியே கிடக்கின்றன. அரசாங்கம் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கலாம். அதனை செயல்படுத்துவது அந்தந்த மருத்துவமனை நிர்வாகம்தான். ஆனால் அவர்களின் அலட்சியம் மக்களை அச்சுறுத்துகிறது என்றனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை பொறுப்பு மருத்துவர் பெரியசாமி கூறும்போது, அந்த இளைஞரை கொண்டு வந்தபோது மேலும் 2 அவசர சிகிச்சைகள் நடந்துள்ளன. அதனால் மருத்துவர்கள் செவிலியர்கள் அங்கு இருந்துள்ளனர். அந்த நேரத்தில் தான் மருத்துவ உதவியாளராக இருந்த பெண் தையல் போட்டுள்ளார். இனிமேல் அவ்வாறு நடக்காமல் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு 108 அழைத்து வரும் அவசர கேஸ்களை கூட சிகிச்சை அளிக்காமல் ஆம்புலன்ஸ்களிலேயே வைத்துக்கொண்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றி எழுதி அனுப்புவதாக குற்றச்சாட்டு உள்ளதே. அதே போல எப்போதும் அவசர சிகிச்சைக்கு யார் வந்தாலும் உடனே மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றி அனுப்புவதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்களே. நவீன வசதிகளும் முழுமையான மருத்துவர்களும் இருந்தும் இப்படி நடக்கிறதே என்று நாம் கேட்ட கேள்விக்கு, இங்கு பார்க்கக்கூடிய சிகிச்சைகளை பார்த்துதான் அனுப்புகிறார்கள். இனிமேல் அப்படி நடக்காமல் முழுமையாக சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று முடித்துக் கொண்டார். அரசு மருத்துவமனையில் 7 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இருந்தும் காயம்பட்ட இளைஞருக்கு அலுவலக ஊழியர் ஒருவர் தையல் போட்டுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.